May I come in? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் டிவியேஷனை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு 2 வீடியோ பார்த்துருந்தோம். ஆக்சிஸ்னால் என்ன, ஆக்சிஸ் எந்த அளவுக்கு இசிஜி பார்க்கும்பொழுது நமக்கு உதவுது, இதை பற்றிலாம் ஆக்சிஸ் டிவியேஷன் வீடியோவில் நம்ம பார்த்துருப்பீங்க. இன்றைய வீடியோவில் நம்ம ஆக்சிஸ் டிவியேஷனை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம், ஆக்சிஸ் டிவியேஷன்றது நம்ம லீடு 1ஐயும் ஏவிஎஃப்பையும் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி வச்சு இந்த ஆக்சிஸ் டிவியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எக்ஸாக்டாக ஒரு இசிஜி நீங்கள் எடுக்கும்பொழுது இசிஜியோட கார்னரில் மெஷின் அதை மெஷர் பண்ணி தருது. எப்படி மெஷர் பண்ணுது, மேனுவலாக எப்படி ஆக்சிஸை நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்றத இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும், ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். பொதுவாக இசிஜி கிராஃபில் எடுக்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இசிஜி வெறும் கிராஃப் மட்டும் இல்லை, அதில் இருக்கிற வேவ்ஸ் மட்டும் இல்லை, அதில் நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம மெஷர் பண்ணுறது தான் இசிஜியை கிராஃபில் எடுக்கிறோம். ஹரிசாண்டலாக எப்போவுமே இசிஜியில் டைம் மெஷர் பண்ணுவோம், வெர்டிக்கலாக வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுவோம். அதை தான் நம்ம ஆம்ப்ளிடியூட் சொல்கிறோம். இன்றைய நம்ம வீடியோவில் தேவையான அந்த ஆக்சிஸ் டிவியேஷனுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்ப்ளிடியூடு தான். ஸோ இந்த ஆம்ப்ளிடியூட் எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசிஜி பேப்பரில் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ண போகிறோம். பர்டிகுலராக லீடு 1லையும் ஏவிஎஃப்லையும் மெஷர் பண்ண போகிறோம். மெஷர் பண்ணி அதை கிராஃப் பேப்பரில் பிளாட் பண்ணும்போது நமக்கு அந்த ரைட் ஆங்கிள் கிடைக்கும். அந்த ஆங்கிளில் வச்சு டிகிரியை நம்ம மெஷர் பண்ணும்போது எந்த ஆக்சிஸில் நம்மளோட ஹார்ட் இயங்குது அப்படின்றத நம்ம கற்றுக்கலாம். வாங்க இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இல்லை, ஆக்சிஸை மெஷர் பண்ணுறது நம்ம தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சிலு, ஒரு ப்ரொட்ராக்டர், ஒரு ஸ்கேல். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஹரிசாண்டலாக ஒரு கோடு அடிச்சுக்கணும். அதை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹரிசாண்டல் கோடு அடித்ததுக்கப்புறம் வெர்டிக்கலாக நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த வெர்டிக்கல் லைன் கிராஸ் ஆகிற மாதிரி சென்டராக போட்டுவிட்டோம்னா இந்த ஹரிசாண்டல் லைனை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அதேமாதிரி வெர்டிக்கலாக இருக்கிறதுக்கு ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். ஹரிசாண்டல் ஆக்சிஸை நம்ம லீடு 1ஓட ஆம்ப்ளிடியூடை மெஷர் பண்ண போகிறோம். அதேமாதிரி வெர்டிக்கலில் ஏவிஎஃபோட மெஷர்மெண்ட்டை நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஸோ அது போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு 10 mm நம்ம பிரிச்சுக்கலாம். ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த கிராஃப் பத்தாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மெஷர்மெண்ட்டை 2/4 கொடுக்க போகிறேன். ஸோ 10 mm இஸ் ஈக்குவல் டு 2, ஆம்ப்ளிடியூட் 2ன்ற மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம ஆம்ப்ளிடியூட் மெஷர் பண்ண போகிறோம்ல, அதை தான் இதில் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபுல்லாகவே ப்ளஸ் வேல்யூ, லெஃப்ட் சைடில் மைனஸ் வேல்யூ நம்ம போட்டுக்கணும். அதேமாதிரி வெர்டிக்கலாக பார்க்க போனீங்கன்னா கீழே ப்ளஸ் வேல்யூ, மேலே மைனஸ் வேல்யூஸை நம்ம பிளாட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ கிராஃப் ரெடி. ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ஆக்சிஸை நம்ம மெஷர் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இசிஜி நார்மல் ஆக்சிஸ். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லீடு 1ம் ஏவிஎஃப் பாசிட்டிவாக இருந்தால் அது ஒரு நார்மல் ஆக்சிஸு. இதில் இருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்ஸை நம்ம பார்த்துக்கலாம். லீடு 1 பார்த்தீங்கன்னா 8 mm இருக்குது. அதே மாதிரி ஏவிஎஃப் பார்த்தீங்கன்னா 13 mm இருக்குது. இது நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணிக்கணும். அதாவது ஹரிசாண்டல் ஆக்சிஸில் லீடு 1 வச்சுருக்கோம், அதே மாதிரி வெர்டிக்கல் ஆக்சிஸில் ஏவிஎஃப்பை வச்சுருக்கோம். ஸோ 8 mm இன் லீடு 1 அப்படியே நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்க வேண்டியது தான். அதே மாதிரி 13 mm பார்த்திங்கன்னா 12க்கும் 14க்கு நடுவில். ஸோ அந்த லைனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் எங்கே கட் ஆச்சோ அங்கேருந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ட்ரா பண்ணோம்னா இதுதான் ஆங்கிள். இந்த ஆங்கிளை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொட்ராக்டர் எடுத்து வச்சு அதனுடைய 0 டிகிரியை கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு 90 டிகிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் கிடைக்கும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 58 டிகிரி இருக்குது. ஸோ அப்போ 58 டிகிரி தான் கரெக்டான ஆங்கிள். ஸோ ப்ளஸ் 58 டிகிரின்றது நார்மல் ஆக்சிஸ் டிவியேஷன். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இசிஜி பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆக்சிஸ் டிவியேஷன். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடு 1 பாசிட்டிவாக இருக்குது, ஏவிஎஃப் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் ஆக்சிஸ் டிவியேஷன் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். இப்போ மெஷர்மெண்ட்ஸ் முதல்ல எடுத்துக்கலாம். இந்த இசிஜி பொறுத்தளவில் ஆம்ப்ளிடியூட் லீடு 1ல் ரொம்ப அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட 17 mm இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஏவிஎஃப்பில் ஒரு 10 mm தான் இருக்குது. ஸோ இதை நம்ம பிளாட் பண்ணுறது ஏவிஎஃப்ஐ நெகட்டிவாக வச்சுட்டு நம்ம பிளாட் பண்ணலாம். வாங்க பார்ப்போம். இப்போ கிராஃபில் லீடு 1ல் 17 எடுத்துகிட்டு அதே மாதிரி ஏவிஎஃபோட வேல்யூ 10.
இது ரெண்டுத்தையும் பிளாட் பண்ணி அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் அங்கேருந்து கொண்டு வந்துங்க. எப்படி நான் இது வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடு ஒன்று வந்து பாசிட்டிவ், ஏவிஎஃப் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால அப்படியே நீங்கள் பிளாட் பண்ணுறது மேலே வந்துடும் வேல்யூ. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆங்கிளில் ப்ரொட்ராக்டரை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணும்போது நமக்கு வந்து -30 டிகிரி கிடைக்கும். பாருங்கள், இப்போ -30 டிகிரி வந்து நமக்கு பிளாட் பண்ணும்போது ஈஸியாகவே கிடைக்குது. ஸோ இது ஏன் மைனஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, 0 டிகிரி வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ மேலே போகும்போது -டிகிரி. இது வந்து லெஃப்ட் ஆக்சிஸ் டீவியேஷன். அடுத்து நீங்கள் ஒரு ரைட் ஆக்சிஸ் டீவியேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துட்ருக்க இசிஜி வந்து ஒரு ரைட் ஆக்சிஸ் டீவியேஷன் இருக்கக்கூடிய பேஷண்ட்டு. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசிஜியில் லீடு 1ல் நெகட்டிவாகவும் ஏவிஎஃப் பாசிட்டிவாக வந்ததுன்னா அது வந்து ரைட் ஆக்சிஸ் டீவியேஷன். நம்ம கடந்த வீடியோவிலே பார்த்துருந்தோம். இப்போ மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். லீடு 1ல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 mm தான் இருக்குது. ஆனால் ஏவிஎஃப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 mm இருக்குது. ஆனால் 10 mm வந்து நெகட்டிவ் வேல்யூவில் இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ பிளாட் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடிய லீடு 1ல் 8 mm எடுத்துகிட்டு பாசிட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடிய ஏவிஎஃப்பில் நம்ம 10 mm எடுத்துக்கணும். ஸோ இப்போ பிளாட் பண்ணும்போது நம்ம அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அப்போ ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. நம்ம யூஸ்வலாக போடுற மாதிரி அந்த லைனை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளீஷனை வந்து நம்ம வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரொட்ராக்டர் வச்சு அதை மெஷர் பண்ணலாம். இதில் மெஷர் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொட்ராக்டர் வைக்கும்போது இந்த சைடு வந்து 0 டிகிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாக்டான ஆங்கிள் ஆஃப் இன்க்ளீஷன் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 123 டிகிரி கிடைக்குது. 90 இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ரைட் ஆக்சிஸ் டீவியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இசிஜி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆக்சிஸ் டீவியேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. லீடு 1 பார்த்தீங்கன்னா 8 mm இருக்குது. அதே மாதிரி வந்து 6 mm தான் இருக்குது ஏவிஎஃப். ஆனால் ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது. இப்போ கிராஃபில் பிளாட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ நெகட்டிவாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரீம் நார்த் வெஸ்ட் டைரெக்ஷன் நீங்கள் பிளாட் பண்ணும்போதே பார்க்க போனீங்கன்னா நம்ம மேலே யூஸ்வலாக நார்த்தை செலக்ட் பண்ணுவோம், வெஸ்ட்டு வந்து எக்ஸாக்டாக லெஃப்ட் சைடில் இருக்கும். இப்போ இந்த ஆங்கிள் நீங்கள் மெஷர் பண்ணி ஒரு ரைட் ஆங்கிள் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூ தான். இதுக்கப்புறம் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் நீங்கள் மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் ஆங்கிள் மெஷர் பண்ணதுக்கப்புறம் ப்ரொட்ராக்டரை வச்சு மெஷர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டிகிரி தான் கிடைக்கும். ஏன்னா இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து 180 டிகிரி கிடைச்சிருது. ஸோ 180 டிகிரியிலேருந்து மீதி எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 38 டிகிரி நமக்கு கிடைக்குது. அப்போ டோட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 180 + 38 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 218 தான் வேல்யூ. இந்த 218ன்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் நார்த் வெஸ்ட்டில் இருக்கிறதுனால அது வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் ஆக்சிஸ் டீவியேஷன், அப்படிலாம் நார்த் வெஸ்ட் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவ்வளோ தாங்க மெஷர்மெண்ட்ஸு. நார்மலாக இந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது நம்ம கிளியராக புரியும். ஹார்ட் வந்து அதாவது எக்ஸாக்டாக எப்போவுமே வந்து 0 to 90 டிகிரிக்குள்ளார தான் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது நார்மல் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். 30 டிகிரிக்கு மேலே போகும்போது அது வந்து ரைட் ஆக்சிஸ் டீவியேஷன், -30க்கு மேலே போகும்போது லெஃப்ட் ஆக்சிஸ் டீவியேஷன், ரைட் ஆக்சிஸ் டீவியேஷனுக்கும் மேலே 180 டிகிரிக்கு மேலே போகும்போது வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் ஆக்சிஸ் டீவியேஷன் சொல்கிறோம். ஓகே, இப்போ ஆக்சிஸ் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு மீண்டும் இதே போன்ற ஒரு அற்புதமான காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.